ஈக்கு இரக்கம் காட்டியதினால் அடைந்த பலன் என்ன? இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீது கலை நிபுணராக இருந்தாங்க. அவங்க மரணத்த பின்பு சொர்க்கத்தில் இருப்பதை ஒரு மனிதர் கனவுல கண்டார். அந்த மனிதர் நீங்கள் இவ்வளவு ஹதீஸ்களை எழுதி அவற்றை மனிதர்கள் படித்து ஹிதாயத்து பெற்றதால தான் சொர்க்கத்தன் சென்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்லை, நான் ஒரு செயல் செய்தேன், அல்லாஹ் அச்செயலை பொருந்தி கொண்டான். நான் ஒரு ஹதீஸுகளை எழுதி கொண்டிருந்தேன். அப்போது ஒரு ஈ மயக்கத்துடனே என்னோட பேனா முனை மீது உட்கார்ந்துச்சு. நான் அந்த பேனாவை ஆட்டாமல் அப்படியே அசையாத வச்சுருந்தேன். ஈயும் மையை உறிஞ்சி குடிச்சிட்டு இங்கே எழுந்து சென்றுச்சு. இதுதான் நான் செய்த அந்த செயல் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் இக்ராமை சேர்ந்ததாக தான் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அளவை விட அதிகமான பொறுமை இருந்துச்சு அவங்கக்கிட்ட. ஆனால் நம்மிடம் எந்தளவு பொறுமை உள்ளது என்பதை நம்ம நினச்சி பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் பொறுமை கூட இக்ராமை சேர்ந்தது தான். நாம் எவ்வளவு தான் நல்ல அமல்கள் செய்தாலும் நம்மிடத்தில் நற்குணம் இல்லை என்றால் நாம் நினைப்பதை போன்று நன்மையை எதிர்பார்க்க முடியாது. நம்மிடத்தில் பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை பலகீனமானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி புரிகிறது. மேலும் பெற்றோர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆகியோருடன் நட்புடன் பழகுதல் இன்ஷா அல்லாஹ் போன்றவை நம் வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இக்ராம் வாழ்க்கையை வாழ அருள் புரிவானாக. ஆமீன். அதாவது ஒரு ஈக்கு இரக்கம் காட்டியதுனால இவ்வளோ உயர்ந்த இது கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு ஒரு களிமாவை சொன்ன ஈமான்தாரிக்கு கண்ணியம் அளித்து உதவி செஞ்சால் எவ்வளோ மேன்மை கிடைக்கும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் எல்லாருக்கும் உதவி செஞ்சு அல்லாஹ்விடம் நற்பதவிகளை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.